Hi everyone, this is me Ravi Mohan. I'm waiting to be with you. நடிகர் ரவி மோகன் அவருடைய விவாகரத்து வழக்கு பல நாளாக நீடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் அது ஒரு சூடு பிடிக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நடிகர் ரவி மோகன் அவருடைய மனைவியும் அவருடைய மாமியாரையும் சீன்ற விதமா அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நடிகர் ரவி மோகனுடைய விவாகரத்து வழக்கு பல நாளாக நீடிச்சுட்டு இருந்த இந்த சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவி மோகனுக்கு சாதகமாக தான் இப்போதைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் பயங்கர பரவலாக பேசப்பட்டுச்சு. ரவி மோகனுக்கு சாதகமாக கோர்ட்டில் தீர்ப்பு வந்த காரணத்தினால அவருடைய மனைவியும் அவருடைய மாமியாரும் கடும் அதிருப்தியில் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நடிகர் ரவி மோகன் அவங்கள சீன்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கிறாரு. நேற்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அது ரிலேட்டடா அவர் போட்டிருந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அன்பான சொந்தங்களுக்கு இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஒரு உண்மையான நண்பனா என் கூடவே உறுதியா நின்னதுக்கு ரொம்ப நன்றி. சிலர் இன்னும் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னு தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க 4 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா சேர்ந்து நிக்கவே மாட்டோம். எப்பவும் சந்தோஷமா இருங்க. அப்புறம் உங்க நண்பர்களை பார்த்து புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸோட சேர்த்து அவங்கள சீண்டி பேசியிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த 4 நபர்ல ஒன்னு ரவி மோகன், இன்னொருத்தவங்க அவருடைய மனைவி, இன்னொருத்தவங்க அவங்களோட மாமியார். ஆனா அந்த 4வது நபர் யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் யூகிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் இட்லி நடிகைன்னு குறிப்பிட்ட நடிகை குஷ்பு அவர்களை தான் அந்த மாதிரி சொல்றாரா அப்படின்றதும் ஃபேன்ஸ் யூகிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ ரவி மோகனுக்கு சார்பா தான் இப்போ கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. அதனால ரவி மோகன் பல நாட்கள் கழிச்சு ரொம்பவே சந்தோஷமா காணப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.